ஹலோ, ஹவ் ஆர் யூ ஆல் டூயிங் டுடே? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது என்ன கேட்குறோம்? ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறோம். அவரும் அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாரு? ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம், தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறோம். அவர் என்ன ரிப்ளை பண்ணுறாரு? யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் ரிப்பீட்டடாக எல்லாருமே கேட்கக்கூடிய கொஷின்ஸு. எல்லாருமே அது மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த ரிப்ளையும் அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இது தப்பு இல்லை, கரெக்டு தான். இருந்தாலும் திருப்பி ரிப்பீட்டடாக இதே கொஷின்ஸ் கேட்டு இதே மாதிரி ஆன்சர் பண்ணும்போது கொஞ்சம் அழுத்து போகிறது, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எப்படியெல்லாம் கேட்கலாம், எப்படியெல்லாம் பதில் சொல்லலாம், ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்குள்ள லெசனில் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறது பதிலாக ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டா ஹவ் ஆர் யூ டூயிங் டுடே அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு ஐ எம் ஃபைன் அப்படின்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இப்படி சொல்லலாம், ஐ எம் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க டூயிங் அப்படின்னு கேட்டதுனால ஐ எம் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் டூயிங் வெல், தேங்க்ஸ், ஹவ் அபவுட் யூ அப்படின்னு கேட்கலாம். அந்த ஹவ் அபவுட் யூ அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பண்பு. ஏன்னா அவங்க உங்களை பற்றி கேட்குறாங்க, நீங்களும் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் அபவுட் யூ அப்படின்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் வேறு எப்படியெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணலான்னா வெரி வெல், தேங்க்ஸ் அண்ட் யூ அப்படின்ட்டு. ஹவ் அபவுட் யூ அப்படின்னு ஃபுல்லாக கேட்காம அண்ட் யூ அப்படி கூட கேட்கலாம். ஐ ஆம் குட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் குட் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. இது அமெரிக்கன் வே ஆஃப் ரெஸ்பாண்டிங் டு த கொஷின். ஆனால் இது எல்லாம் வேர்ல்டு ஓவர் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஐ எம் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லலாம். ஐ எம் டூயிங் குட் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஒன்று பார்த்துக்கோங்க. ஐ எம் குட் அப்படிங்கிறது கரெக்டு, ஐ எம் டூயிங் குட் அப்படிங்கிறது ராங். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐ எம் பிரெட்டி குட் அப்படின்னு சொல்லலாம். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் பிரெட்டி குட், இல்லாட்டா பிரெட்டி குட் அப்படின்ட்டு ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். அதுக்கு பிறகு கான்ட் கம்ப்ளைன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் கம்ப்ளைண்ட் சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு கான்ட் கம்ப்ளைன் அப்படின்ட்டு. நாட் டூ பேட், ஹவ் ஆர் யூ டூயிங், நாட் டூ பேட் அப்படின்னு கூட சொல்லலாம். நாட் பேட், நாட் டூ பேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸாக சொல்லணுன்னா, அதாவது உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட இல்லாட்டா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோட கரெக்டான ரெஸ்பான்ஸு சொல்லணுன்னா, ஐ எம் நாட் கோயிங் டு லை, ஐ எம் நாட் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லலாம். நான் அவ்வளோ சரியாக இல்லை, இப்போலாம் பிஸ்னஸ் நல்லா இல்லை, ஹெல்த்து நல்லா இல்லை அப்படிங்கன்னா ஐ எம் நாட் டூயிங் வெல், ஐ எம் ஸ்ட்ரகிளிங் எ பிட் அப்படின்லாம் சொல்லலாம். இது உண்மையாக சொல்கிறதா இருந்தால். அதை க்ளோஸ் பீப்புள்கிட்ட, மற்றவங்ககிட்ட போய் உங்கள் உடல் வருத்தமெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹவ் ஹாவ் யூ பீன் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் இப்போலாம் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. ஹவ் ஹாவ் யூ பீன் அப்படின்ட்டு. ஐ பீன் கிரேட், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹவ் நாட் பீன் குட் ஆக்சுவலி அப்படின்ட்டு. க்ளோஸாக உள்ளவங்ககிட்ட நீங்கள் நல்லா இல்லைன்னா இப்படி சொல்லலாம், ஐ ஹவ் நாட் பீன் குட் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லலாம். அது பிறகு சோஃபா ஸோ குட், இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது, அப்படியே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் சோஃபா ஸோ குட் அப்படின்ட்டு. இன்ஃபார்மலாக ஒரு கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள இல்லாட்ட க்ளோஸ் கலீக்ஸை அவங்களுக்குள்ள எப்படி கேட்கலான்னா, ஹே வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு கேட்கலாம். இப்போ எல்லாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு? ஹவ் ஆர் திங்ஸ் கோயிங்? வாட் ஹவ் யூ பீன் அப் டு? இப்போ எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வாட் ஹவ் யூ பீன் அப் டு? ஹவ் இஸ் எவ்ரி திங் எப்படி இருக்குது? ஹவ் இஸ் எவ்ரி திங் கோயிங் அப்படின்லாம் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஹவ் இஸ் லைஃப் அப்படின்னு கூட நெருங்கிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்ட கலீக்ஸ்கிட்ட கேட்கலாம். இப்படி உள்ள கொஷின் இன்ஃபார்மல் கொஷின். அதுக்கு அது ஒரு இன்ஃபார்மல் ஆன்சர். ஓ நத்திங் மச் அப்படின்னு சொல்லலாம். ஓ நாட் மச் அட் ஆல் அப்படின்னு சொல்லலாம். த யூஷுவல் ஸ்டஃப் எப்போதும் உள்ளதான், த யூஷுவல் ஸ்டஃப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் இப்படி கேட்குறாங்க, ஹை வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்குறாங்க. வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக
இந்த கார்ப்பரேட் கல்ச்சரில் எல்லாம் இருக்குது, எல்லாருமே சொல்கிறாங்க வாட்ஸ்அப் அப்படின்ட்டு. இதுக்கு ஒன்றும் பெரிய மீனிங் இல்லை. என்ன எப்படி அப்படின்னு கேட்குற மாதிரி. அதுக்கு ரிப்ளையாக இப்படி கூட இதே மாதிரி தான் சொல்லலாம். அதாவது வாட்ஸ்அப் அப்படிங்க, வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் வாட் ஆர் யூ அப் டு, என்ன செஞ்சுக்கிட்டு கேட்பீலாம் அப்படின்ட்டு கேட்கலாம். இதை வந்து உங்கள் சன்னுட்டையோ டாக்டர்கிட்டையோ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க ஏதோ குறும்பு செய்கிறாங்கன்னா இப்படி கேட்கலாம், வாட் ஆர் யூ அப் டு அப்படின்னு கூட கேட்கலாம். அது வந்து அதுக்கு சாதாரண ஆன்சர் வந்து நத்திங் மச் அப்படிங்கிற ஆன்சர். அதுக்கு பிறகு ஒரு புதுசாக ஒருத்தரை மீட் பண்ணுறீங்க, ஷேக் ஹேண்ட் பண்ணுறீங்க. அப்போ என்ன கேட்கலான்னா ஹவ் டு யூ டூ அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ரெஸ்பான்ஸாக கூட ஹவ் டு யூ டூ அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு பெரிய மீனிங் இல்லை, ஒரு கர்ட்டசி, ஒரு நல்ல ஒரு பண்பு. கர்ட்டசின்னா பண்பு. ஹவ் டு யூ டூ, ஹவ் டு யூ டூ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தை பற்றி விசாரிக்கிறீங்க. உண்மையிலேயே க்ளோஸ் ரிலேட்டிவையோ இல்லாட்டா ஒரு பெரியவரை பற்றியோ ஒரு ஹெல்த்தை பற்றி விசாரிக்கிறீங்கன்னா அப்போ வந்து ஹவ் இஸ் யுவர் ஹெல்த் அப்படின்னு கேட்கலாம். ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்கிற இடத்துல ஹவ் இஸ் யுவர் ஹெல்த், ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ ஆல் ரைட் நவ் அப்படி கேட்கலாம். ஹவ் ஆர் யூ ஃபீலிங் நவ் எப்படி கேட்கலாம். அதுக்கு ஆன்சராக ஐ எம் ஓகே நவ் அப்படின்ட்டு. சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தால் கூட ஒரு பாசிட்டிவ் ரிப்ளையாக கொடுக்கறது நல்லது. ஐ எம் ஓகே நவ், ஐ எம் ஃபீலிங் பெட்டர், ஐ எம் பெட்டர் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஐ எம் ஃபீலிங் கிரேட், நல்லா இருந்தீங்கன்னா ஐ எம் ஃபீலிங் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் உண்மையாக ஒரு உண்மை நிலைமையை உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு இல்லாட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐ எம் நாட் ஃபீலிங் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இப்படி தான் இனிஷியலாக ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு சொல்கிறதுக்கும் ஐ எம் ஃபைன் சொல்கிறதுக்கும் எப்படி வெவ்வேறு விதமாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாரு, இல்லாட்ட தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு எப்படியெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சாதாரணமாக இப்போ எல்லாருமே கற்றுக்கிட்டாங்க. யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்கிறத கற்றுக்கிட்டாங்க. தேங்க்யூ, யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு டிஃப்ரெண்ட்டாக எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ அப்படின்னு சொன்னால் யூ ஆர் வெரி வெல்கம் அப்படின்னு சொல்லலாம். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து அந்த வெரி மோஸ்ட் அப்படிங்கிற வேர்டை இடையில கொண்டு வந்து சொல்லலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சரிசமமாக உள்ளவங்ககிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இப்படி சொல்லலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா தேங்க் யூ அப்படின்னு சொல்லலாம். யூ அப்படிங்கிறதுக்கு ஒரு எம்பசைஸ் பண்ணி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ ஷுட் பி தேங்கிங் யூ, உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஐ ஷுட் பி தேங்கிங் யூ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணதை மென்ஷன் பண்ணி தேங்க்யூ ஃபார் த ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்படி சொல்லலாம், நோ ப்ராப்ளம், ஐ என்ஜாய்ட் ஹெல்பிங் யூ அப்படின்னு சொல்லலாம். மை ப்ளஷர் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்ட ப்ளஷர் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். இப்போ அமெரிக்காவில் அப்படிலாம் சொல்கிறாங்க, தேங்க்யூ ப்ளஷர் அப்படிங்கிறாங்க. ப்ளஷர் அப்படின்ட்டு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐ நோ யூ வுட் பி டூயிங் த சேம் திங் டு மீ, யூ வுட் டூ த சேம் திங் டு மீ. நீங்களும் என்னுடைய நிலைமையில் இருந்தால் நீங்களும் இப்படி தான் செய்திருப்பீங்க, எனக்கு இப்படி செய்திருப்பீங்க அப்படின்ட்டு ஒரு விசுவாசத்தோடு சொல்கிறீங்க. யூ வுட் பி டூயிங் த சேம் திங் டு மீ அப்படி. தேங்க்யூ, நோ வரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஒன்று மென்ஷன் பண்ணுவாங்க, நோ வரிஸ். அப்புறம் டோன்ட் மென்ஷன் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. எனி டைம், தேங்க்யூ எனி டைம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேஷுவல் வே ஆஃப் சேயிங். தேங்க்யூ எனி டைம், நோ வரிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஷுர், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இட் வாஸ் நத்திங், தேங்க்யூ இட் வாஸ் நத்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஃபார்மல் வே ஆஃப் தேங்கிங். எப்படி சொல்கிறதுன்னா தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா யூ வெண்ட் அவுட் ஆஃப் த வே டு ஹெல்ப் மீ, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி. யூ வெண்ட், உங்கள் சாதாரணமாக செய்யக்கூடியதுலேருந்து கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு நான் செய்திருக்கீங்க, வெளியே வந்து எனக்கு செய்திருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ யூ வெண்ட் அவுட் ஆஃப் த வே டு ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு ஃபார்மல் வேக்கு இப்படி கூட சொல்லலாம், மச் ஒப்ளைஜ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒப்ளைஜ்ட்னா நான் தான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு, மை ஒப்ளைஜ்ட். இப்போ கோர்ட் லாங்குவேஜில் அப்படி தான் அட்வொகேட்ஸ் சொல்கிறாங்க, ஜட்ஜை பார்த்து மச் ஒப்ளைஜ்ட் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு டாக்டர் போய் பார்க்குறீங்க, அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு சொல்கிறீங்க, தேங்க்யூ வெரி மச் டாக்டர், ஐ எம் மச் ஒப்ளைஜ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த ஒப்ளைஜ்ட்னா நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம்.
அப்புறம் யூஆர் மோஸ்ட் வெல்கம் சொல்லலாம், ஐம் ஹாப்பி டு ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கும் அதுக்குள்ளே ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ புதுசாக ஒருத்தரை மீட் பண்ணுறீங்க. அப்போ நீங்களே அறிமுகப்படுத்துகிறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ எப்படி சொல்லலான்ட்டா, ஹே ஐம் ஜலால், மை நேம் இஸ் ஜலால் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு அவரும் வந்து மை நேம் இஸ் ஏதாவது ஒரு பேர் சொல்லலாம். சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு ரெண்டு பேருமே நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லலாம், நைஸ் மீட்டிங் யூ அப்படின்னு சொல்லலாம், ஐ எம் கிளாட் டு மீட் யூ அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஐ எம் கிளாட் மீட்டிங் யூ அப்படின்னு சொல்லலாம். அது பிறகு இப்படியும் சொல்லலாம், இட்ஸ் அ ப்ளஷர் டு மீட் யூ அப்படின்னு சொல்லலாம், இட்ஸ் அ ப்ளஷர் மீட்டிங் யூ அப்படின்லாம் சொல்லலாம். இப்படி பல விதமாக சொல்லி ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு ஒருத்தரை பற்றி அவ்வளவு சரியாக தெரியலைன்னா இப்படி கூட சொல்லலாம், குட் மார்னிங். அவர் சொன்ன உடனே குட் மார்னிங், ஐ டோன்ட் திங்க் வி ஹவ் மெட் பிஃபோர் அப்படின்னு கேட்கலாம். நம்ம இது வரைக்கும் மீட் பண்ணல அப்படின்னு கேட்கலாம். இப்போ அவரை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹவ் ஹர்டு ஸோ மச் அபவுட் யூ அப்படின்னு சொல்லலாம். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹவ் ஹர்ட் ஸோ மச் அபவுட் யூ அப்படின்ட்டு. பொதுவாக நைஸ் மீட்டிங் யூ, நைஸ் மீட்டிங் யூ, நைஸ் டு மீட் யூ, இட்ஸ் அ ப்ளஷர் டு மீட் யூ, ப்ளஷர் மீட்டிங் யூ அப்படின்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பேச்சினுடைய முடிவில் இல்லாட்டா அந்த பேச்சை நீங்கள் குறைச்சிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்படி பேச்சை முடிக்கலாம். எப்படியெல்லாம் அப்படின்னா, வீல் கண்டினியூ திஸ் லேட்டர் ஆன், இதை வந்து பின்னால் கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லாட்டா வீல் கேட்ச் அப் லேட்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வீல் கேட்ச் அப் லேட்டர்னு உங்களுக்கு மற்றவர் சொல்லிடுறாருன்னா நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா, ஷூர், டேக் கேர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஓகே, சி யூ பாய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ மஸ்ட் கோ, வீல் கேட்ச் அப் லேட்டர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இப்படி கூட சொல்லலாம், வி ஷுட் டிஸ்கஸ் திஸ் ஓவர் லஞ்ச் ஆர் டின்னர் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு, பின்னால் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா இப்படி சொல்லலாம், வி ஷுட் டிஸ்கஸ் திஸ் ஓவர் லஞ்ச் ஆர் டின்னர் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னா, ஷூர் வி ஷுட் அப்படின்னு சொல்கிறீங்க, ஷூர் வி ஷுட் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு அவர் சொல்கிறார், வி ஷுட் மீட் அகெயின் அண்ட் டிஸ்கஸ் திஸ் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஷூர், இட்ஸ் அ ப்ளஷர் டு ஹவ் மெட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிபார்ட் பண்ணணும். ரெண்டு பேரும் விடை பிரிஞ்சுக்கிறணும். இட்ஸ் அ ப்ளஷர் டு ஹவ் மெட் யூ அப்படின்னு சொல்லணும். அது பிறகு ஒரு பிஸ்னஸ் கார்டை கொடுத்து, யூ வாண்ட் டு கிவ் அ பிஸ்னஸ் கார்டு, விசிட்டிங் கார்டு ரெண்டு ஒன்று தான். ஹியர் இஸ் மை இமெயில், ட்ராப் இன் அ லைன், எனக்கு வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஷூர் ஐ வில் அப்படின்ட்டு ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு பிறகு ஐ எம் அ பிட் ப்ரெஸ் ஃபார் டைம், எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஐ எம் அ பிட் ப்ரெஸ் ஃபார் டைம், ஐ ஹாவ் டு லீவ் நவ், வில் கேட்ச் அப் லேட்டர். ஐ ஹாவ் டு லீவ் நவ், நாட் தட் ஐ வாண்ட் டு லீவ், பட் ஐ ஹாவ் டு, நான் எனக்கு போக வேண்டியது ஆகிப்போச்சு, ஐ ஹாவ் டு லீவ் நவ், வில் கேட்ச் அப் லேட்டர் அப்படின்ட்டு. ஓகே, ஷூர், சி யூ லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு விடை சொல்லலாம். அப்படிலாம் பல வகையாக நம்ம விடை பெறலாம். ரைட், ஐ நீட் டு மூவ், சி யூ லேட்டர், ஐ நீட் டு மூவ், ஐ மஸ்ட் கோ அப்படின்னு சொல்லலாம், ஐ எம் அ பிட் ப்ரெஸ் ஃபார் டைம் சொல்லலாம், இல்லாட்டா ஐ நீட் டு மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சி யூ, ஹியர் இஸ் மை விசிட்டிங் பிஸ்னஸ் கார்டு, வி ஷுட் மீட் அகெயின் அண்ட் ட்ராப் இன் சம் டைம். ட்ராப் இன் சம் டைம்னா பின்னால் எப்போயாவது வாங்க அப்படின்னு அர்த்தம். ட்ராப் இன்னா கீழே போடுறது இல்லை. ட்ராப் இன் சம் டைம்னா பின்ன எப்போயாவது வாங்க, மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு, என் இடத்துக்கு வாங்க அப்படின்ட்டு. ட்ராப் இன் சம் டைம். ஷூர் ஐ வில். குட் பை, இட் ஹஸ் பீன் அ ப்ளஷர் டு மீட் யூ, இட் வாஸ் நைஸ் சீயிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கலாம். த ப்ளஷர் இஸ் மைன், ஐ ஹோப் டு see you again, ஐ லுக் ஃபார்வர்ட் டு seeing you again, ஆர் ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ அகெயின் அப்படின்னு முடிக்கலாம். இப்படியெல்லாம் சொல்லி பழகுங்க. நைஸ் வே ஆஃப் டாக்கிங். இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லி பழகுனீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ரொம்ப எலாபரேட்டாக பேசணும்னு அவசியம் இல்லை. ஷார்ட் அண்ட் ப்ரீஃபாக இப்படியெல்லாம் சொல்லி பழகுங்க. இட் வில் லீட் டு எ கிரேட் கான்வர்சேஷன் அண்ட் வெரி ப்ளசன்ட் மீட்டிங். அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நீங்கள் பாருங்கள், பார்த்து பழகுங்க. இப்படியெல்லாம் தான் இங்கிலீஷு பேச ஆரம்பிக்கணும். ஸோ இது ஒரு நல்ல லெசன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் நடத்துகிற விதம் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு இது போல் உள்ள எஜுகேஷ்னல் வீடியோ பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் அண்ட் பாய்.